பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் தமிழில் பரப்புரை நடைபெறுகிறது. அங்கிருந்து தேர்தல் கள நிலவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். அங்கு உள்ள தமிழ் மக்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? தற்போது தமிழில் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும் சூழலில் என்ன சொல்லி வாக்கு கேட்கிறார்கள்? நீங்க பார்க்கலாம், இப்போ நம்ம வாரணாசியில இருக்குமா இல்ல ஒரு தமிழ்நாட்டில் இருக்குமான்ற ஒரு சந்தேகம் வரும். இங்க போர்டெல்லாம் பார்க்கலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்க தமிழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது வாரணாசி. இந்த வாரணாசியில இந்த பகுதி பாத்தீங்கன்னா மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கோயில் காசி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரங்கள், சிறு வியாபாரங்கள் அனைத்துமே பெரும்பாலான தமிழர்களால் செய்யக்கூடிய பகுதியா இருக்கு. நீங்க பார்க்கலாம், இந்த சாரீஸ், சில்க்ஸ் போன்ற பல்வேறு வியாபாரங்கள் தமிழர்களால இங்க செய்யப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இங்க பாஜகவினர் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இப்ப தமிழ் பாஜகவினுடைய நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் ஐயா இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் பிரச்சாரம் இங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? பிரச்சாரம் 3 நாளா பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு சவுத் இதுவில் ஒரு 500-600 பேர் அசம்பிள் பண்ணாங்க. அங்கே எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி மோடிஜிக்காக ஓட்டு கேட்டோம். இங்கே மோடிஜிக்கு ஓட்டு கேட்கறது ஒரு இதுவாக இருக்குது. எல்லாரும் நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க மோடி, நாங்கள் எல்லாம் மோடி ஆளுங்கன்றாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் மோடிஜின்ற ஒரு குரல் ஒலிச்சிட்டே இருக்குது. அதில் வாரணாசி கண்டோன்மெண்ட் ஆகட்டும், வாரணாசி சவுத் ஆகட்டும், வாரணாசி நார்த் ஆகட்டும், இந்த 3 தொகுதியில் சுற்றி பார்க்கும்போது எங்கே பாரு பிஜேபி கொடியும் மோடிஜியுடைய படமும் இருக்குது. எல்லா கடைகள்லையும் மோடிஜி படங்கள் இருக்குது. நம்ம போகும்போதே நாங்கள்லாம் மோடிஜி ஆளுங்கன்றாங்க. சார், இங்க தமிழர்களுடைய எதிர்பார்ப்புல என்ன மாதிரி இருக்கு சார்? நிறைய தமிழ் மக்களை பார்க்க முடியுது, நிறைய போர்டெல்லாம் நிறைய பேர் தமிழ்ல வியாபாரம் இங்க பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, தேவைகள் என்ன? இல்லை, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் மோடிஜி மீண்டும் வரணும் தான் எதிர்பார்ப்பு இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, 10 ஆண்டு காலத்துக்கு முன்ன வாரணாசியும் 10 ஆண்டுக்கு பின்னும் இருக்கிற வாரணாசியும் டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஏகப்பட்ட ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க, மேம்பாலங்கள், ஏகப்பட்ட சாலையை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அழகு பண்ணியிருக்காங்க. கிளீன் சிட்டி. முன்னெல்லாம் ரொம்ப டஸ்டாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். கிளீன் சிட்டியாக பண்ணியிருக்காங்க. வியாபாரங்கள் பெருகி இருக்கு. நிறைய டூரிஸ்ட் வசதிக்கும் நிறைய ட்ரெயின்கள் விடப்பட்டிருக்குது. இந்தியா முழுவதும் விமானங்கள் சர்வீஸ் விடப்பட்டிருக்கு. அதில் டூரிஸ்ட் பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அதனால வாரணாசி மக்களுக்கு மிகுந்த ஹாப்பி. மோடிஜி மீண்டும் இந்த தொகுதியில் எம்எல்ஏ எம்பி ஆகணுன்ற ஒரு வேகம் இருக்கு. அதுல இங்க பிரச்சாரம் எது முன்வைக்கப்பட்டு இருக்குன்னா, வளர்ச்சி திட்ட பணிகளை வைத்து இங்க பிரச்சாரம் செய்யப்படுவதாக இங்க பாஜகவினரும் சொல்லியிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.